இம்ப்ரெஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் எஸ்.எம். பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் மார்ச் 14 முதல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வணக்கம் சார். வணக்கம். இந்த மாற்று கட்சியினர் கட்சியினர் ஒரு மிகப்பெரிய குழப்பம் நீடிச்சிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் தலைமை பொறுப்பில் இப்போ நாம் தமிழ்லேருந்து காளியம்மாள் வந்தாங்க, அதுக்கப்புறம் மருது அலைராஜ், இவங்களெல்லாம் தாண்டி இப்போ விழுப்புரத்தில் ஒரு குரல் எழுப்புறாங்க, விஜய் கூட இருக்கவங்களே சரியில்லை, இவர் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது எங்கே போய் முடியும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கட்சி புதுசாக இதாகுது, திமுகவிலேருந்து வராங்க, அதிமுகலேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுத்தா தான் அவங்க செயல்படுவாங்க. இப்போ அது ஒரு சிக்கல் இருக்குல்ல சார்? இதை அதாவது விஜய் அரசியலுக்கு வர்றாருன்னா பத்திரிகையாளர்களே ஒரு 6 பிரபல பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்களை வைத்து ஒரு கூட்டம், ஒரு இது போட்டாங்க, ஒரு டிவி டிபேட் மாதிரி. அதில் ஒருத்தர் லைட்டாக ஆதரவு கொடுத்தாரு, மற்ற 5 பேரும் விளங்க மாட்டான் இப்படின்னு இருந்தாங்க. அப்போது நானும் ஒரு பேட்டியில் கூட சொன்னேன், ஏன் அவ்வளோ கோவம் விஜய் மேலே? ஒரு நடிகர், 1000 கோடி ரூபா பிஸ்னஸ், அதை விட்டுட்டு படத்தை நிறுத்திட்டு ரிட்டையர் ஆகி வரல, ரஜினி கமல் மாதிரி ரிட்டையர் ஆகி வரல, நல்லா பீக்கில் இருக்குது, வயசு 50 வயசு ஆக போகுது, 49 இன்னும் அவர் 10 வருஷம் மேலே நடிக்கலாம். ஆனால் ஃபிட்டாக தான் இருக்கார், 10-15 வருஷம் முன்னாடி ரஜினி மாதிரி தான் இருக்கார், அவர் ஃபிட்டாக இருக்கார், நடிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு 15 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 1000 கோடினா 15,000 கோடி ரூபா. இன்றைக்கி 1000 கோடின்றது அப்போது 5000 கோடியாக கூட மாறும். அவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு. அவர் நோக்கம் முதலமைச்சர் ஆகணும், எதை பண்ணனாலும் இதை விட்டுட்டு வரும்பொழுது ஏதோ பண்ணோன்னு வராரு. அப்போ அவர் வரட்டும், யாரும் அரசியலுக்கு வரலாம், இவங்க தான் வரணும். இவங்களாம் பேசலாம், தொனிலாம் பார்த்துறீங்களா? வந்த உடனே எடுத்துக்கலாம் பார்க்குறாயா? அரசியலுக்கு அணுகுவதற்கு என்று ஒரு தகுதி இருக்கிறது. என்ன தகுதி இது? தகுதி பற்றி பேசணும்னா பலரை பற்றி பேச வேண்டியிருக்கும், அதெல்லாம் வேணாம். யாரும் அரசியலுக்கு வரலாம். 67 மாதிரி ஆட்சி பிடிப்போன்னு சொல்கிறாருல்ல சார்? இல்லை, அது சாத்தியமா? அந்த மேட்டருக்கு வரேன். அப்போ ஒரு அரசியலுக்கு வராரு, அவர் என்ன அரசியல் பண்ண போகிறார் பார்த்துட்டு தான் நீங்கள் விமர்சனம் வைக்கணும். வரதுக்கு முன்னாடி விமர்சனம் வைக்கிறீங்கன்னா நீங்கள் கால் பண்ண வைக்கிறீங்கன்னு. அவர் அரசியல் இருக்குது, அந்த அரசியலை தான் நீங்கள் விமர்சனம் பண்ண முடியும். அப்போ கூட விஜய் பண்ண முடியாது. இந்த அரசியல் சரி இருக்குது, சரியில்லை அப்படின்னு. அப்படி வரும்பொழுது நம்மளாம் என்ன சொன்னோம்னா, வரட்டுங்க, அவர் என்ன அரசியல், யாரை எதிரி கை காட்டுறாருன்னு. அந்த மேடையில் வர்க்க சித்தாந்த எதிரி, அரசியல் எதிரி காட்டுறாரு, இது பண்ணுறாரு. அதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் வேகம் குறைவாக இருக்கும் பொழுது விமர்சனம் வைக்கிறோம் நம்மளாம், இது சரியில்லை, கட்சிக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு. நமக்கே கட்சிக்குள்ளே இருந்தே பலர் பேசுகிறாங்க, சார் நீங்கள் பேசுறது 100% உண்மை சார், இந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனை, அந்த மாவட்டத்தில் அந்த பிரச்சனை, கட்சிக்குள்ளேயே அவங்க இது பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் வரும்பொழுது கமல்ஹாசன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? ரசிகர்கள் எல்லாரும் வாக்காளர்கள் அல்ல அப்படின்னு 8 வருஷம் ஆச்சு அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா அவர் பார்ட் டைம் அரசியல்வாதி, 8 வருஷத்தை பார்ட் டைம் போட்டால் 1 வருஷம் வேலை செஞ்சுருப்பார். அப்போ அதில் அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அதை சொல்லும் பொழுது இப்போ நான்லாம் கட்டுரை எழுதுகிறேன், தாவேக்காக கமல் சொல்லும் செய்தின்னு. ஏன்னா அரசியலில் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டாலும் உங்கள் ரசிகர்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்களான்னா நிச்சயம் கிடையாது. அதுக்கு எம்ஜிஆர் உதாரணம். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாலும் எம்ஜிஆருக்கு நான் சொன்ன முன்னாடி பெரிய அளவில் தாய்மார்கள் வாக்கு இருந்தது. ஏன்னா அவர் மேலே ஒரு கிரேஸு, அவருக்கு திமுக பண்ண இடையூறுகள், மக்களுக்கு அவர் மேலே ஒரு அபிமானம் வந்துடுச்சு, ஒரு இறக்கம் வந்துடுச்சு. ஆனால் எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது கலைஞர் அவரை விட சிறந்த இவர் கிடையாதுன்னு டிஎம்கே வாக்களிச்சிருந்தாங்க. அதில் எம்ஜிஆர் ஜெயிக்க முடியல, கொஞ்சம் மாறுச்சு, ஆனால் பெரும்பாலும் அவங்களுக்கு இருந்தது. சேம் இதே தான் கமல் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிட்டாரு. அப்போது விஜய் இதே அனுபவிக்கலை. விஜய்க்கு இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ ரசிகர்களை அரசியல்படுத்தணும். நீங்கள் ரசிகர்களை அரசியல்படுத்தணும்னா எம்ஜிஆர் பாணி தான் நீங்கள் எடுக்கணும். எல்லாத்துக்கும் நான் எம்ஜிஆர் மாதிரி வரணும்னா எம்ஜிஆர் அரசியல் என்ன பண்ணான்றதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்றதான் எங்களை மாற்ற ஆட்களுடைய இது. ஆனால் அதுக்கே பார்த்தியா எப்படியாவது ஏடிஎம்களை கொண்டு போய் சேர்க்கலான்னு பார்க்குறேன். இவர் எல்லாம் தெரிஞ்சவர். இவர் இது எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம். இப்படிலாம் என்ன பிரச்சனைனா, எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்துக்கு முசிறி புத்தன் ஒருத்தர் இருந்தார், அகில உலக எம்ஜிஆர் மன்ற தலைவர், புஷியானந்த் மாதிரி. எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சார், ஒரு வாரிய தலைவரோ ஏதோ ஒன்று, அவ்வளோதான். ஏன்னா நீ என் ரசிகர் மன்ற தலைவர், அதை பார்த்துக்கோ. அரசியல் என்பது வேறு. காளிமுத்து, HV ஹண்டே, யார் யார் வர்றாங்களோ, அப்போ தன் நாவலர் நெடுஞ்செழியன், நாஞ்சில் மனோகரன், இவங்கெல்லாம் கொண்டு வந்தார், ரசிகர்களே அனுப்பிச்சார். எல்லாம் கலந்த கலவையாக ஒரு அரசியல். இது இல்லாமல் யங்ஸ்டர்ஸு, இப்போ நம்ம டி ஜெயக்குமார், திருநாவுக்கரசர், இந்த மாதிரி பல யங்ஸ்டர்ஸு, இவங்க எல்லாம் இணைஞ்சி ஒரு கட்சி, அது அப்படியே ரன் ஆச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்து வரும்போது மறுபடியும் நம்மளதை விட எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆள் யார், ஃபேம் யார், ஜெயலலிதா இழுத்து போடும்.
ஜெயலலிதாவை தூக்கி முன்னாடி விட்டார். அப்போ அது அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு இவங்களை எங்கே உட்கார வைக்கணுமோ உட்கார வச்சாங்க. ஆனால் புஷியானது ஒரு எக்ஸ் எம்எல்ஏ இல்லை சார். நீ அப்படி ரசிகர் மன்ற தலைவரை தாண்டி ஒரு அரசியல்வாதி. பாண்டிச்சேரியில் எக்ஸ் எம்எல்ஏன்றது எம்எல்ஏ சீட்டுன்றது ஒரு நம்ம ஊரில் வார்டு 30,000 ஓட்டு இருக்கும், அவ்வளோதான். ஒரு தெருவுக்கு ஒரு எம்எல்ஏ இருப்பாப்புல, அதெல்லாம் கணக்கில் வைக்காதீங்க. சரி, நான் அதை கூட சொல்ல, தகுதியை பற்றி நான் பேச வரல. வந்த பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது தான். இப்போ விஜய் கூட என்ன சொல்கிறோம், யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அவர் என்ன அரசியல் பண்ணுறாருன்னு பார்த்து விமர்சனம் பண்ணுங்கள். அவர் அரசியலில் ஸ்லோவாக இருக்கார், அவர் இன்னும் போகணும், அவர் ஒரு வருஷத்துக்குள்ளே ஆட்சி எப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு இந்த ஸ்பீடு உதவாது. இதுதான் நம்முடைய விமர்சனம். இதே தான் புஷிக்கும். நீங்கள் ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர், இப்போ முசிறிபுத்தன் நான் ஏன் ஒப்பிடுறேன்னா, கட்சியுடைய பொதுச் செயலாளர் தலைவராக இருக்கிறீங்க, அந்த மன்றத்துக்கு அந்த அபிமானத்தில் தூக்கி போடுறாருன்னா கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆகிறீங்களா? நீங்கள் ஆனா பேர் என்ன பண்ணணும், கட்சியை வேகப்படுத்துறதுக்கான வேலை செய்யணும், அரசியல் படுத்துறதுக்கான வேலை செய்யணும். உங்களுக்கு வரும்போதே 3 ஆலோசகர்கள் வர்றாங்க, பேசி எல்லாம் பண்ணுறீங்க, அவங்க ஐடியா கொடுக்குறாங்க, தீர்மானம் எழுதி கொடுக்குறாங்க, பேச்சு எழுதி கொடுக்குறாங்க, ஈவன் ஐயநாதன் உட்பட. அப்போ நீங்கள் அவங்கள பயன்படுத்தணுமா வேணாவா? ஐயோ இவங்க இருந்தால் நம்ம அறிவுக்கு இவர்கள் அறிவுக்கும் அப்படின்னா என்ன ஆகும்? அவங்கள யாரையுமே கிட்ட சேர்க்கல. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அவர் தானே சார் வந்தார், புஷியா வந்தார். அவர் சொல்லுங்க, அவரால் கட்சிக்குள்ளே யாரும் வர முடியலன்ற. இன்னைக்கு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் எங்கே, பழகருப்பையா எங்கே, ஜெயந்தி நடராஜன் எங்கே, ஐயநாதன் எங்கே, இன்னும் பல பேர். இவங்களாம் காளியம்மாள் என்ன ரீசன் சார்? காளியம்மாள் வர்றாங்க, அவங்க வந்த தகவல் சீமானுக்கே போயிடுது, சங்கடம் ஆகிடுது, அப்படியே இருக்காங்க. இங்கே கேட்குறாங்க, கதவை திறக்க மாட்டேங்குது. பார்த்துருக்கீங்களா பனையூர் கதவு அவ்வளோ பெருசாக இருக்கும், திறக்கவே இல்லை. வெயிட் பண்ணி பார்த்து அங்கேயும் இருக்க முடியாத நிலைமையை நீங்களே உருவாக்கிட்டீங்க. லாஸ்ட்டில் கட்சி கூட வெளியே வந்துட்டாங்க, வந்து காரி துப்பினுக்கிறாங்க. என்னையா கட்சி நடத்துகிறீங்க, இந்த மாதிரியாக பண்ணுவீங்க, உங்ககிட்ட நான் வர்றேன். நம்ம கூட பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி இன்டர்வியூ போனால் அந்த கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணி, ஏங்க பிரபு இந்த இன்டர்வியூ வந்திருக்காரு அப்படின்னா இந்த கம்பெனியில் நீங்கள் என்ன கதி ஆவீங்க? அந்த மாதிரி நிலைமை ஆகிடுச்சு அவங்களுக்கு. லாஸ்ட்டில் இந்த கம்பெனிலேருந்து வெளியில் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க. திமுகவுக்கு போக முடியுமா? தமிழ் தேசிய அரசியல் பேசிட்டு திராவிட அரசியல் போக முடியுமா? அவங்க கட்சியிலேருந்து விலகும் போது அறிக்கையிலையும் தமிழ் தேசியத்தில் வளர்க்குற வழியில் தான் பயணிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இது பரவாயில்ல, தமிழ் தேசியமும் திராவிடமும் தமிழகத்தின் கண்கள் அல்லவா அப்படின்னு பேசுனதுனால பிரச்சனை இல்லை. அப்போ அது இங்கே தான் விட மாட்டேங்கிறீங்களா? அதான் என்ன காரணம்னு கேட்குறேன் சார். புஷியானந்த் தான் கேட்கணும், இல்லாட்டி ஜான் ஆரோக்கியசாமி கேட்கணும். நீங்கள் ஒரு ஜோக் பாருங்களேன், ஜான் ஆரோக்கியசாமி என்பவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. இந்த மே மாதத்தோடு அவருக்கு அக்ரிமெண்ட் முடியுது, அதோட அவர் போன பிறகு அவர் யாரோ தாவேகா யாரோ. ஆனால் அவர் வந்து தாவேகால யார் இருக்கணும்னு தீர்மானிக்கிறாருன்னா என்ன பண்ணுறது? இப்போ மே மாதத்துக்கு அப்புறம் அக்ரிமெண்ட் ஒரு நீட்டிக்கிறாங்களா? அது என்ன நீட்டிக்கிட்டாங்க, அது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க்குக்கு தானேங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க்குக்கு தானே. இல்லை, அப்போ ஆதவர்ஜுனா வந்திருக்காரு சார், அவர் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளராக வந்திருக்காரு. இப்போ அவருக்கு என்ன ரோல்? அவருக்கு ஒரு இப்படி விசிகேல் இருக்கும்போது அங்கே கட்சி தொண்டர்கள் ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ இந்த இஃப்தாரில் பார்க்க முடிஞ்சுது, நிறைய பேர் அவரு கூட வந்து நின்று போட்டவே யாதவுக்கு பிரச்சனையாக மாறும். ஓ இவ்வளோ கூட்டமா உங்களுக்கு, உங்களை விடக்கூடாது அப்படி மாறும். இங்கே 2ஆம் கட்ட தலைவர் உருவாதுல ஒன்றும் தப்பு இல்லையே சார். யார் நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன், நான் அதானே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எம்ஜிஆர் அதாங்க பண்ணார், விஜயகாந்த் அதாங்க பண்ணார். தன்னை சுற்றி பெரிய தலைவர்கள்லாம் உருவானாங்க. விஜய்ங்கிற தலைமை கீழே, புஷியானன்ற பொதுச் செயலாளர் கீழே பல தலைவர்கள் உருவாகும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தலைமை பண்புன்னு தான் நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்குவீங்க. தலைமை பண்புன்னு நான் எதை சொல்ல வரேன்னா, இவருக்கு அக்னி சிறைகள் புக்கை கொடுத்து படிக்க சொல்லணும். புஷியானந்த் அப்துல் கலாம் எழுதின புக்கை, அதில் தலைமை பண்பு பற்றி ஒரு 2 பேராகிராஃபாக எழுதியிருப்பார். சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க சார். ஆனால் நான் ஒரு டைம் அந்த தாவேகா ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மையத்துக்கு எங்கே ஓடுறாரு, அதை பற்றி கேட்குறீங்களா? அதுதான் தலைமை பண்பு. களத்தில் இறங்கி கள போராளியே வேலை செய்கிறாரு. அதனால தான் அப்துல் கலாம் எழுதுனா அக்னி சிறைகளை படிக்க சொல்கிறேன். ஏன்னா தலைமை பண்புனா, தலைமை பண்பு என்பது தனக்கு நம்ம இறங்கி வேலை செய்கிறதில்ல, வேலை செய்யக்கூடியவர்களை இனம் கண்டு அவர்களை தயார் செய்து அவர்களை வேலை வாங்குவது, இதுதான் தலைமை பண்புன்னு கலாம் சொல்கிறார். எந்த கலாம்? நமக்கான ஏவுகணைகளை கண்டுபிடிச்சி இந்தியாவுடைய வழிகாட்டியாக அந்த இஸ்ரோவுடைய இதுவாக இருந்த கலாம், ஜெயிச்சு காட்டின கலாம் சொல்கிறாரு. அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் நம்பணுமா வேணாவா? அதை கொடுத்த புக்கை யாராவது வாங்கி கொடுக்க சொல்லணும், அவரை கொடுத்து படிக்க சொல்லணும். தலைமை பண்பு அதாங்க தலைமை பண்பு. நானே மைக்கை தூக்கிட்டு ஓடுவேன், நானே மேலே ஏறி தோரணம் கட்டுவேன், நானே இதுக்கு சுற்றுவேன்னா அது தலைமை பண்பு இல்லை. தோரணம் கட்டுற ஆளை தோரணம் கட்ட வைக்கணும், மைக்கை தூக்கிட்டு ஓடுற ஆளை மைக்கை தூக்கிட்டு ஓட வைக்கணும், பொறுப்புகளை பிரித்து கொடுத்து அந்த வேலையை ஒருங்கிணைக்கணும். அதுதான் தலைமை பண்பு. நீங்கள் அதையும் தாண்டி மேலே இருக்கீங்க, விஜய்க்கு அடுத்த இடத்துல இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மாவட்டம் முழுவதும் கட்சியை எப்படி வளர்க்குறது, கட்சிக்கான மாவட்ட செயலாளர்கள் தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பது, அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அந்த ஆலோசனை மூலிமா கட்சியை கொண்டு செல்வது, போராட்டங்களை கையில் எடுக்க வைப்பது, தானே முன்னின்று போராட்டங்களை நடத்துவது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முதல்ல உங்களுக்கு அரசியல் தெரியணும்.
எது கேட்டாலும் தளபதி அவர்கள் உங்களுக்கு அனைத்து விவரங்களையும் சொல்லுவார், இப்பொழுது என்னை வேலை செய்ய விடுங்கள் அப்படின்னு ஓடி போகிறது வந்து பொதுச் செயலாளர் வேலை இல்லை. அப்போ இவ்வளோ பிரச்சனை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதை தான் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு. விஜய் நேரடியாக களத்தில் இறங்கி வேகப்படுத்தினால் வெற்றி நிச்சயம்ன்றாரு. அது எவ்வளோ பெரிய சிரமன்றது போக போக தெரியும். அதனுடைய மைக்ரோ வெர்ஷன் தான் நீங்கள் அந்த அந்த விழுப்புரத்தில் எதிரொலிச்சதெல்லாம். நீங்கள் ஒரு தலைமை பண்பு நான் சொல்கிற அந்த இதோடு இருந்தீங்கன்னா, அந்த மாவட்ட செயலாளரை இப்படி கூட்டு போகிறாருன்னா அங்கே என்ன பிரச்சனை? 2000 பேரோட ஒருத்தர் இருக்கார், அவன் கேடுறவன். 2000 பேரை தட்டி வச்சுருக்கான்னா அவன் பெரிய ஆள் தான், கட்சிக்கு தேவையான ஆள். அங்கே போய் அட்டன் பண்ணிட்டு அப்படியே உங்கள் நிகழ்ச்சிக்கு போங்க அப்படின்ட்டு போகும்போதே அப்போ இவர் நம்மளை டைவெர்ட் பண்ணி கூட்டு போகிறாருன்னா அவருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அங்கேயே நீங்கள் ஏதாவது இதில் உட்காடுறீங்க, சர்க்கியூட் ஹவுஸாக எங்கேயாவது இருக்கீங்கன்னா கூப்பிடு, இங்கே வா என்ன பிரச்சனை? இவர் தான் மாவட்ட பொறுப்பாளர், அவர் கீழே தான் நீ வேலை செய்யணும், அதான் கட்சியுடைய இது, நீ அவருக்கு எதிராக வேலை செய்யக்கூடாது. அதே நேரத்தில் உன்னால் இவ்வளோ பண்ண முடியுது நான் எடுத்துக்கிறேன் கணக்கில், உனக்குரிய மரியாதை இந்த இது இருக்கும், இணைஞ்சு வேலை செய்யுங்க, நம்ம தளபதி முதலமைச்சர் ஆகணுங்க, அப்படி கொண்டு போகிறது தான் அது. அவங்க 2 பேரும் கை கோத்துக்குவாங்க. எதிர்கட்சியிலேருந்து ஹெலிகாப்டர்லேயே வந்தாலும் இங்கே கிடையாது. உனக்கு என்ன சொல்கிறது? இது இன்னொன்று கேட்குறாங்க சார், சிடிஆர் நிர்மல்குமார் எங்கேருந்து வந்தார், இப்போ ஆதவர்ஜினா எங்கேருந்து வந்தார், அவருக்கு ஏன் பதவி கொடுத்தீங்க? ஆதவர்ஜினா ரொம்ப கஷ்டப்பட்டுல உள்ளே வந்தார். ஆதவர்ஜினாவே அதிமுக போகிறாருலாம் சொல்லிட்டாங்க விஜய்கிட்ட. அப்புறம் ஒரு நண்பர் சொல்லி, ஓ அதிமுக போலையா போனேன், ஏங்க உங்களுக்காக தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆமாங்க, நான் கூட அந்த விழாவில் சொல்லிட்டு வந்தேன். ஆதவர்ஜினாவை சொல்லுவார் தெரியுமா, புத்தக விழா முடிந்தவுடன் எனக்காக ஒரு குரல் ஒலித்தது, நீங்கள் இருக்க வேண்டிய இடையதுன்னு சொன்னது, நான் எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன்னு விஜய் சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் இவங்க உள்ளே அவருக்கும் கேட்டை பூட்டிட்டாங்க. அவர் பார்த்தாரு, சரி போங்கன்ட்டு எனக்கு வேலை இருக்குதுன்னு அந்த பேஸ்கெட் பால் இதுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் இவர்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க, அவர் அதிமுகவுக்கு போகிறாருன்னு. சரி அவர் பார்த்தாரு, சரி நம்ம கூப்பிட்டோம், சரி அவருக்கு விருப்பம் அதிமுகவா, சரி போட்டோம் கொடுங்கன்னு விட்டார். அப்புறமா உண்மை தெரிஞ்ச பிறகு கூப்பிட்டு வச்சு பேசி அதுக்கப்புறம் கொடுக்குறாரு. இது ஆதவர்ஜுனா இந்த மாதிரி போராட்டம் நடத்தி ஆதவர்ஜுனாக்காக ஒருத்தர் சொல்லி ஆதவர்ஜுனாவை விஜயே விருப்பப்பட்டு உள்ளே இழுத்ததுனால தான் இங்கே பொறுப்பு. இது மாதிரி எத்தனை பேர் வெளியில் இருக்காங்க? காளியம்மாளுக்கு விஜயே வந்து முயற்சி எடுக்கணுமா? அதெல்லாம் முடியாதுங்க, அவங்க இருந்து தாங்க ஆகணும் அப்படின்னா அவர் அந்த மாதிரி எடுக்க மாட்டேங்கிறாரு. அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டோன்னு விட்றாரு. அவங்க 2 பேர் நீங்கள் வெளியில் இருங்கன்றாங்க. நம்ம இவருக்கும் அப்படி தான், மருதாளர் ராஜனும். இதெல்லாம் தெரிஞ்ச பேர்கள், தெரியாத பேர்கள். நம்ம சொன்னால் அவங்களுக்கு சங்கடம் இல்லை. அவங்க ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, அவங்க பேர்லாம் நம்ம சொல்ல முடியுமா? நமக்கு தெரியும் யார் லைனில் இருக்காங்க, யார் விருப்பம் மனு கொடுத்துருக்காங்கன்னு. அப்போ அவங்கெல்லாம் வந்து இன்னை வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இது சொன்னாவே முடிஞ்சது சார். நீங்கள் ஹெலிகாப்டரில் இருந்தாலும் உங்களுக்கு பதவி தர மாட்டேன்னா அப்புறம் யார் வரத்துக்கு? இப்போ அவங்க கட்சியில் நீங்கள் அதுக்கு எதுக்கு கட்சி? விஜய் நற்பணி மன்றம்னு முன்ன அவங்க போட்டி போடுவாங்க தேர்தல், அப்படி போடலாமே. அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அரசியல் கட்சின்றது எல்லாரும் சேர்ந்தது தான், வெளியிலேருந்து வருவாங்க. அதுதான் உதாரணம் சொல்கிறேன். திமுகவில் இன்றைக்கி இருக்கிற முக்கிய அமைச்சர்லாம் யார்? எல்லாமே அதிமுக. ஒரு காலத்தில் சட்டசபையில் கருணாநிதி அடிக்க பாஞ்சவர் அமைச்சர் சேகர் பாபு. இன்றைக்கி அவர் திமுகவுடைய ஒரு தூண். KKSSR ஜெயலலிதாட்ட இருந்து அவ்வளோ பெரிய அரசியல் பண்ணவர் திமுக. அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி, ராஜகண்ணப்பன் ஆரம்பிச்சு இன்னைக்கு முக்கிய தளபதிகள் எல்லாம் அதிமுகலேருந்து வந்தவங்க. இந்த இவர் ஏவா வேலு அந்த மாவட்டத்தில் அவர் தான் தளபதி. முத்துசாமி, இந்த மாதிரி இவர் செல்வ கணபதி, தங்க தமிழ் செல்வன், இந்த மாதிரி அதிமுகவில் இருந்தவர் தான் இன்றைக்கி முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. பிரச்சனையே திமுகக்குள்ள என்னென்னா, வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு நல்ல பதவி கொடுக்குறீங்க, காண்டாண்டு காலமாக உழைக்கிறவனுக்கு இல்லைன்றது தான். அப்போ அந்த ஏன் அதை வந்து ஒரு உத்தியாக பயன்படுத்துகிறாங்க, எப்படியாச்சும் பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று நீங்கள் பாருங்கள், செந்தில் பாலாஜினால தான் கொங்கு மண்டலத்தில் நீங்கள் பல விஷயங்கள் சாதிக்க முடியுது. சேகர் பாபுனால தான் சென்னையில் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியல அதிமுகனால். நேற்று குறிப்பிட்டு சொன்னாங்க, சேகர் பாபு உழைக்கிற மாதிரி நம்ம ஆட்கள் உழைக்கணும்னு மறைமுகமாக சொல்கிறாருன்னு. அப்போ சேகர் பாபு எப்படிப்பட்டவர்னு எடப்பாடிக்கும் தெரியும். அப்போது அவங்க பொருளை அவங்களே போடுறதுன்றேன். அந்த மாதிரி அதிமுகவில் கொண்டு வந்து அதிமுக எதிராகவே அரசியல் காண்றது திமுகவுடைய வெற்றிக்கு இது. அப்படிப்பட்ட திமுகவே இந்த மாதிரி பண்ணும் பொழுது இங்கே வந்து கட்சி ஆரம்பிச்சே ஒரு வருஷம் ஆகுனா, ஹெலிகாப்டரில் வந்தா என்ன, ஏவுகணையில் வந்தா என்ன? அப்போ இவங்க மனநிலை எப்படி இருக்குது தெரியுதா? இன்னொன்று, சொந்த கட்சிக்குள்ளேயே ஆண்டாண்டு காலமாக இருக்கிறவங்களோட ஆதாயம் பதவியில் அமர்த்துறீங்கிறது தான் இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் இதெல்லாம் அவங்க உள்கட்சி விவகாரம் இருந்தாலும் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்கிற ரசிகர்கள், குறிப்பாக ரசிகர்கள் எதிர்பார்க்கிற விஜய் முதல்வராகணும் அப்படின்ற பாதைக்கான செயல்முறை இது இல்லை அப்படின்ற எச்சரிக்கை மணி தான் நம்ம சொல்கிறோமே தவிர இவங்க மேலே இவங்க விளங்க மாட்டாங்க. இல்லை, இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அடிச்சிக்க முடியாது, அடுத்த 25 வருஷத்துக்கு அடிச்சிக்க முடியாது. ஆனால் இதை கரெக்ட் பண்ணுற வேலையில் காலில் இரும்பு குண்டை சுற்றி விட்ற வேலையை புஷியும் அந்த இவங்களும் பண்ணுறாங்க அப்படின்றதான் நம்ம இது இல்லை. அவங்க கட்சிக்குள்ளேயே அது விமர்சனம்.
இதை தவிர்த்தால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம். அதை தான் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் சொன்னதுக்கே ஒரு அறிக்கை விட்டாங்க. விஜய் எங்கள் கட்சி ஆளுங்களை தவிர வேறு யார் சொன்னாலும் அதுக்கு நம்பாதீங்க அப்படின்னு. அப்போது ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து நேரடியாக சொல்கிறாருல்ல, 8 to 10% ஆட்சியை பிடிக்கலாம், இல்லை அதில் பாதாளத்துக்கு போகலாம், 5 to 10 வருஷம் வேலை செய்யணும், இது ஒரு நீண்ட கால இதெல்லாம் ஒன்று தான் பிரசாந்த் கிஷோர் சொல்ல. வெளி கட்சியிலேருந்து வரவங்களே அரவணைத்து செல்ல வேண்டும், அது இங்கே நடக்கலைன்னு சொல்லலை. ஏன்னா அது விஜய்க்கு ஏதாவது சங்கடம் ஆகணும் எதுன்னு தெரியல, சொல்ல அவர். ஒரு புறம் வந்து விஜயோடைய செயல்பாடுகள் அடுத்தடுத்த செயல்பாடுகள் வந்து உளவுத்துறை மூலயமா வந்து இப்போது அரசுக்கு போய் இப்போ ஆளுங்கட்சி வந்து விஜய் வந்து உன்னிப்பாக வந்து கவனிக்க துவங்கியிருக்காங்க. நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி மாற்று கட்சியிலேருந்து இணைகிறது, அதே போல் விஜயோடைய நேரடி கள அரசியல். இப்போது விஜய் வந்து ரோட்டில் கை அசைச்சிட்டு போனாலே எந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கூடுதுன்னா, அவர் நேரடியாக களத்துக்கு வந்து பல்வேறு மக்கள் பிரச்சனை எடுத்து பேச ஆரம்பித்தார்னா அது எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்துங்கிறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விஜய் வந்து அவ்வளோதான், படம் முடிய போது மார்ச்சில் வந்து பாத யாத்திரை செல்ல போகிறாரு, தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல போகிறாருன்னு கேள்விப்பட்டுருக்கோம். ஆனால் அதுவும் அஃபிஷியலாக என்ன தகவலும் வரல. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நேரம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கு பதில் வச்சிங்க. நேரத்துக்கு நன்றி. இம்ப்ரெஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் எஸ்எம் பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் மார்ச் 14 முதல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.